நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா WH கொஸ்டின்ஸ். அதாவது இங்கிலீஷில் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினெட்லி இந்த WH கொஸ்டின்ஸ் இல்லாமல் ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண முடியாது. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு WH இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கிறப்ப நமக்கு ஹவ் அப்படிங்கிறது இதில் ஆட் ஆகிக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் கொஸ்டின் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினெட்லி இந்த 9 கொஸ்டின் வேர்ட்ஸில் ஏதாவது ஒரு நீங்கள் வேர்டு டெஃபினட்டாக யூஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த கொஸ்டினை ஃபார்ம் பண்ணி ஆகணும். அந்தளவுக்கு இந்த வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேர்ட்ஸ்லாம் அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா WH வேர்டு மீனிங் ஃபங்க்ஷன். அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹூ. ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ. ஹூ அப்படிங்கிற யார். தமிழ் மீனிங் யார். இது எது மென்ஷன் பண்ணதுன்னா யார் அந்த நபர். who is that person. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபுல்லாக ஒரு நபரை இண்டிகேட் பண்ணுது, மீன் பண்ணுது. இது கொஸ்டின் ரைஸ் பண்ணாவே எந்த நபர் அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் இந்த கொஸ்டினும் ரைஸ் ஆகும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வாட். வாட் அப்படிங்கிறப்ப என்ன. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளையோ இல்லது தகவலையோ, அதாவது பிளேஸ் ஆர் டேட்டா, இதை மீன் பண்ணுறதுக்கு வாட் அப்படிங்கிற வேர்டானது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வேர். வேர் அப்படிங்கிறப்ப எங்கே. எங்கேன்னு வரப்ப நமக்கு என்ன பிளேஸை, ஓகேங்களா, பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த வேர் அப்படிங்கிற வேர்டான யூஸ் ஆனது. அதாவது இடம், பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வென் அது தமிழ் மீனிங் எப்போது. எப்போது அப்படிங்கிறப்ப இது டைமை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நேரம், டைம், ஓகேங்களா. அடுத்தது ஒய். ஒய் அப்படிங்கிறப்ப தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா ஏன். ஏன் ஏன் அப்படின்னு வரப்ப நமக்கு காரணம், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒய் ஆனது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச். விச் அப்படின்னு வரப்ப எது, எந்த. நம்ம செலக்ட் பண்ணுற சாய்ஸை பொறுத்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த விச் ஆனது யூஸ் ஆகுது. அடுத்தது ஹூஸ். ஹூஸ் அப்படிங்கிறப்ப யாருடைய. ஹூஸ் யாருடைய, அதாவது உரிமை, இது யாருடையது அப்படிங்கிறப்ப அது ஒரு பொசிஷன், ஓகேங்களா. பொசிஷன் அப்படிங்கிற உரிமை, இது உரிமை கோருதுன்னு சொல்லலாம். இது இவனுடையது, அவனுடையது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஆன்சர் வரும். அதுக்காக யூஸ் ஆகிறது இந்த ஹூஸ். அது ஹூம். ஹூம் அப்படிங்கிறப்ப யாரை. யாரை யாரை அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நபர். நபர் தட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்ஷன். அது பார்த்தீங்கன்னா ஹவ். ஹவ் அப்படிங்கிறப்ப எப்படி. எப்படி அப்படிங்கிறப்ப அதனுடைய முறை இல்லை நிலை, அதாவது மேனர் இல்லைன்னா கண்டிஷன் பற்றி சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹவ்வில் வரும். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா ஹூ, வாட், வேர், வென், வை, விச், ஹூஸ், ஹூம். இது எல்லாமே மொத்தமாக டோட்டலாக டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வேர்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா ஹவு. இதெல்லாம் டோட்டலாக சேர்ந்ததாக பார்த்தீங்கன்னா WH கொஸ்டின் அப்படி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹூ. ஹூ அதாவது நம்ம WH கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ. ஹூனா தமிழ் மீனிங் யார். இது நபர்களை பற்றி கேட்கவும், இது நபர்களை பற்றி கேட்க உதவும். அதாவது ஒரு பர்சனுடைய டீட்டெயில் பற்றி கேட்கறதுக்கு இந்த ஹூ ஆனது யூஸ் ஆகும். இதில் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் யூ. நீ யார். ஹூ ஆர் யூ, நீ யார். ஹூ இஸ் யுவர் டீச்சர். உன் ஆசிரியர் யார். ஹூ இஸ் யுவர் டீச்சர், உன்னுடைய ஆசிரியர் யார். ஹூ டோல்ட் யூ திஸ், உன்னிடம் இதை யார் சொன்னது. ஹூ டோல்ட் யூ திஸ், உன்னிடம் இதை யார் சொன்னது. ஹூ இஸ் காலிங். ஹூ இஸ் காலிங், யார் அழைப்பது. ஹூ ஒன் தி மேட்ச். ஹூ ஒன் தி மேட்ச், போட்டியில் யார் வென்றது. இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹூ அப்படிங்கிற வேர்டு பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் ஆனது ஃபார்ம் ஆகுது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட். வாட் அப்படின்னா என்ன. இது பொருட்கள், செயல்கள் அல்லது தகவல்களை கேட்க பயன்படுகிறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் நேம். வாட் இஸ் யுவர் நேம், உன் பெயர் என்ன. வாட் ஆர் யூ டூயிங். வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். வாட் ஹேப்பன்ட். வாட் ஹேப்பன்ட், என்ன நடந்தது. வாட் யூ வாண்ட். வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும். வாட் இஸ் த டைம் நவ். வாட் இஸ் த டைம் நவ், இப்போது நேரம் என்ன. செயல்கள் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். பொருட்கள் அப்படின்னு வரப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட் யூ வாண்ட், என்ன வேண்டும். அப்புறம் தகவல் அப்படிங்கிறப்ப வாட் இஸ் த டைம் நவ். டைம் நவ். இந்த மாதிரி பொருட்கள், செயல்கள் அல்லது தகவல்கள், இது மூணு ரிலேட்டடாக
ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கு வாட் அப்படிங்கிற வேர்டு கம்பல்சரி யூஸ் ஆகும். இதில் அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா வேர். வேர் அப்படிங்கிறப்ப எங்கே. இது வந்து பிளேஸை பற்றி கேட்குறதுக்கு நமக்கு இந்த வேர்டானது யூஸ் ஆகுது. அதாவது இடத்தை பற்றி கேட்க உதவும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேர் டு யூ லிவ். வேர் டு யூ லிவ், நீ எங்கே வசிக்கிறாய். வேர் இஸ் மை பென். வேர் இஸ் மை பென், என் பேனா எங்கே. வேர் ஆர் மை கீஸ். வேர் ஆர் மை கீஸ், என் சாவிகள் எங்கே. வேர் இஸ் த நியரஸ்ட் ரிவர், அருகிலுள்ள நதி எங்கே உள்ளது. வேர் இஸ் த நியரஸ்ட் ரிவர், அருகிலுள்ள நதி எங்கே உள்ளது. வேர் டிட் யூ கோ ஈவினிங். வேர் டிட் யூ கோ ஈவினிங், மாலை நீ எங்கே சென்றாய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் வென். ஃபோர்த் ஒன் வென், அது நேரத்தை பற்றி இண்டிகேட் பண்ணுறதுக்கு இது வந்து வென்னானது யூஸ் ஆகுது. நேரத்தை பற்றி நம்ம யார்கிட்டயே கேட்கணும்னா வென் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வென் இஸ் யுவர் பர்த்டே. வென் இஸ் யுவர் பர்த்டே, உன்னுடைய பிறந்தநாள் எப்போது. வென் வில் த ட்ரெயின் அரைவ். வென் வில் தி ட்ரெயின் அரைவ், ரயில் எப்போது வரும். வென் வில் யூ கம். வென் வில் யூ கம், நீ எப்போது வருவாய். நீ எப்போது வருவாய். வென் டஸ் தி ஷாப் ஓப்பன், கடை எப்போது திறக்கும். கடை எப்போது திறக்கும். வென் டிட் கிளாஸ் ஸ்டார்ட். வென் டிட் கிளாஸ் ஸ்டார்ட், வகுப்பு எப்போது தொடங்கியது. வகுப்பு எப்போது தொடங்கியது. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டைமை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது வென் அப்படின்னு வரப்பே பார்த்தீங்கன்னா டைமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ இதில் ஃபிஃப்த் வேர்டு ஒய். ஒய் வந்து ரீசனு. என்ன ரீசன் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது. இந்த ஒய்யானது யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒய் ஆர் யூ லேட். ஒய் ஆர் யூ லேட், நீ ஏன் தாமதமாய் வந்தாய். ஒய் இஸ் ஹீ கிரையிங். ஒய் இஸ் ஹீ கிரையிங், அவன் ஏன் அழுகிறான். அவன் ஏன் அழுகிறான். ஒய் ஆர் யூ சைலண்ட். ஒய் ஆர் யூ சைலண்ட், நீ ஏன் அமைதியாய் இருக்கிறாய். ஒய் டிட் ஹீ லீவ் ஏர்லி. ஒய் டிட் ஹீ லீவ் ஏர்லி, அவன் ஏன் சீக்கிரமாக கிளம்பினான். ஒய் இஸ் தி லைட் ஆன், விளக்கு ஏன் எரிந்து கொண்டு உள்ளது. விளக்கு ஏன் எரிந்து கொண்டுள்ளது அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ரீசன் கேட்கறதுக்கு இந்த ஒய் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எது எந்த. எது எந்த, அதாவது நம்ம சாய்ஸ். அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டையோ வேறு எதையாவது நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு சாய்ஸை பற்றி கேட்குறதுக்கு இந்த வேர்டை யூஸ் ஆகுது. விச் கலர் டூ யூ லைக். விச் கலர் டூ யூ லைக், உனக்கு எந்த நிறம் பிடிக்கும். விச் இஸ் யுவர் கார். விச் இஸ் யுவர் கார், எது உன்னுடைய கார். விச் பேக் இஸ் யுவர்ஸ். விச் பேக் இஸ் யுவர்ஸ், எந்த பை உன்னுடையது. விச் மூவி டிட் யூ வாட்ச், நீ எந்த திரைப்படம் பார்த்தாய். விச் ரோடு லீட்ஸ் தி பார்க். விச் ரோடு, அதாவது எந்த சாலை வந்து பூங்காவுக்கு போகும். அதாவது எந்த ரோட்டில் போனால் அது வந்து பார்க்குக்கு போகும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம சாய்ஸையும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த விச் அப்படிங்கிற வேர்டானது யூஸ் ஆகுது. இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன் ஹூஸ். ஹூஸ் அப்படின்னா தமிழில் யாருடைய அப்படிங்கிற மீனிங். இது வந்து பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுடையது, இவங்களுடையது, என்னுடையது அப்படின்ட்டு ஒரு உரிமையை பற்றி சொல்கிறதுக்கு இந்த கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணாவே அந்த உரிமையை பற்றி சொல்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த வேர்ட்ஸ். ஹூஸ் புக் இஸ் திஸ், இந்த புத்தகம் யாருடையது. ஹூஸ் புக் இஸ் திஸ், இந்த புத்தகம் யாருடையது. இந்த புத்தகம் யாருடையன்னு சொல்கிறப்ப என்னுடையது, அவனுடையது அப்படின்னு சொல்லலாம். ஹூஸ் கார் இஸ் திஸ். ஹூஸ் கார் இஸ் திஸ், இது யாருடைய கார். திஸ் கார் இஸ் மைன், இந்த கார் என்னுடையது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுடையது, என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆன்சர் தான் இது வரும். ஹூஸ் போன் இஸ் ரிங்கிங். ஹூஸ் போன் இஸ் ரிங்கிங், யாருடைய போன் ஒலிக்கிறது, அவனுடைய போன் ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹூஸ் ஐடியா வாஸ் திஸ். ஹூஸ் ஐடியா வாஸ் திஸ், இது யாருடைய யோசனை. அதாவது இந்த ஐடியா யாருது, இந்த ஐடியா மணியுடையது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருடையது அப்படி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறப்ப அவங்களுடையது, இவங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையை பற்றி சொல்கிறதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் ஆனது யூஸ் ஆகுது. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா எய்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹூம். ஹூம், யாரை யாருக்கு. ஓகேங்களா, யாரை யாருக்கு. இதில் செய்யப்பட பொருளாக அதாவது ஆப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ஜெக்டாக இருக்கிற பர்சனை இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஹூம் அப்படிங்கிற கொஸ்டின் ஆனது யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு whom did you meet. whom did you meet, நீ யாரை சந்தித்தாய். ஒரு ஆப்ஜெக்ட்
இந்த இடத்துல மீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. whom did you give, நீ யாரிடம் கொடுத்தாய், நீ யாரிடம் கொடுத்தாய். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஆப்ஜெக்ட் பற்றி சொல்கிறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா இந்த whom அப்படிங்கிற வேர்டானது யூஸ் ஆகுது. இது லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹவ். ஹவ் அப்படிங்கிறப்ப எப்படி, எப்படி, அதாவது முறை அல்லது நிலையை, அதாவது பொசிஷன் இல்லைன்னா ஸ்டேஜ், இதை பற்றி சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஹவ் அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டானது யூஸ் ஆகுது. ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்கிறாய். ஹவு டு கோ தேர், ஹவு டு கோ தேர், அங்கே எப்படி செல்வது. ஹவு ஃபேர் இஸ் யுவர் ஆஃபீஸ், ஹவு ஃபேர் இஸ் யுவர் ஆஃபீஸ், உன் அலுவலகம் எவ்வளவு தூரம். ஹவு மச் இஸ் திஸ் பென், ஹவு மச் இஸ் திஸ் பென், இந்த பேனா என்ன விலை. ஹவு ஓல்ட் ஆர் யூ, ஹவு ஓல்ட் ஆர் யூ, உனக்கு வயது என்ன. ஹவு ஓல்ட் ஆர் யூ, உனக்கு வயது என்ன. ஹவு மெனி பிரதர்ஸ் டு யூ ஹேவ், ஹவு மெனி பிரதர்ஸ் டு யூ ஹேவ், உனக்கு எத்தனை சகோதரர்கள். ஹவு லாங் வில் இட் டேக், ஹவு லாங் வில் இட் டேக், இதற்கு எவ்வளோ நேரம் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஹவு பேஸ் பண்ணி சென்டென்ஸ் வந்து நிறையா ஃபார்ம் பண்ணிகிட்டே போகலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா WH கொஸ்டின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 9 வேர்ட்ஸும் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கும் நிறையா பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இஸ் WH வேர்டு. ஓகேங்களா, WH கொஸ்டின் வேர்டு. செகண்ட் ஒன் ஹெல்பிங் வெப், ஹெல்பிங் வெப் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆம், இஸ், டூ, கேன். ஓகேங்களா, இது இந்த மாதிரி ஹெல்பிங் வெப் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் அடுத்து மெயின் வேர்டு. மெயின் அதாவது ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா WH வேர்டு, கொஸ்டின் வேர்டு, ஹெல்பிங் வெப், சப்ஜெக்ட், மெயின் வெர்ப். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் நமக்கு வந்து கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேர் டூ யூ ஸ்டே, வேர் அப்படிங்கிறது WH கொஸ்டின் வேர்டு, டூ அப்படிங்கிறது ஹெல்பிங் வெர்ப், யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஸ்டே அப்படிங்கிறது மெயின் வெர்ப். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஆனது கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணலாம். WH கொஸ்டின்ஸில் 9 வேர்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.